ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நம்பர்ஸோட சம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் 14. அதே ரெண்டு நம்பர்ஸோட வித்தியாசம் டிஃபரன்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேட்குறாங்க, அந்த ரெண்டு நம்பர்ஸோட ப்ராடக்ட் பெருக்கல் பலன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ரெண்டு நம்பர்ஸ் ஏபின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஏ பி ஆட் பண்ணோம்னா ஏ பிளஸ் பி வந்து 14 கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸோட டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கா. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ, அப்போ 2a ஈக்குவல் டு 24. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் தான் ஆட் ஆகிக்கும். அப்போ இதுலேருந்து நான் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா, 12ன்னு. ஓகே, இப்போ ஒன்றா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன், ஏ வந்து 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 12 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 14. இதுலேருந்து நான் பி வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் 2ன்னு. ஸோ ஏ வந்து 12ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், பி வந்து 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்மள ஏ கிராஸ் பி தான் கேட்குறாங்க. ஸோ 12 இன்டூ 2 24 தான் இந்த கொஷினோட ஆன்சர், ஆப்ஷன் சி. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.